நான் இன்று உங்களோடு கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடித்தளமாய் விளங்கும் நம்பிக்கையை குறித்து, அந்த நம்பிக்கையின் பலன்களை குறித்து பேசவிருக்கிறேன். நம்பிக்கை அப்படின்னா என்ன? எப்படி ஒருவருக்கு இந்த நம்பிக்கை கிடைக்கும்? இந்த நம்பிக்கையினுடைய பலன்களை நாம் எப்படி அன்றாடம் அனுபவிக்க முடியும்? இந்த உலகம் அல்ட்ரா டெக்னாலஜிக்கல் வேர்ல்டாக மாறிக்கொண்டிருக்கிறது. எல்லா விதமான நவீன தொழில்நுட்பங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. மக்கள் கடவுளை நம்புவதை விட பொருளையும் சில மெஷின்களையும் பணத்தையும் பதவியையும் அதிக நம்ப ஆரம்பித்து விட்டார்கள். அதுதான் தங்களுக்கு நிரந்தர சந்தோஷம் என்று நினைக்கிற கூட்டம் அதிகரிக்கிறது. நம்பிக்கையாளர்களுடைய கூட்டம் குறைந்து கொண்டே இருக்கிறது. கடந்த செப்டம்பர் மாதம் நான் அமெரிக்காவில் இருந்தேன் என்று சொன்னேன் இல்லையா, லாஸ் ஏஞ்சலஸ்ல. அங்கு ஒரு விருது வழங்கும் விழா ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த விருது வழங்கும் விழாவை தொகுத்து வழங்கிய ஒரு பெண், தொகுப்பாளர், ஆங்கர் இல்லையா, அவர் அங்கு வந்திருந்த நடிகர் நடிகைகளை இப்படி சொல்லி வரவேற்றார். வெல்கம் டு காட்லெஸ் சிட்டி, வெல்கம் டு காட்லெஸ் சிட்டி, கடவுள் இல்லாத நகரத்திற்கு வாருங்கள். அப்படி ஒரு கைத்தட்டல். அங்கிருந்த எல்லா நடிகர்களும் நடிகைகளும் அப்படி ஒரு கைத்தட்டல். அந்த கைத்தட்டல் எதற்கு? அவள் அந்த நகரை கடவுள் இல்லாத நகர் என்று சொன்னார். அதனால் தான் லாஸ் ஏஞ்சலஸ் பற்றி எரிந்தது என்று நான் சொல்லவில்லை. அதில் எனக்கு உடன்பாடும் இல்லை. ஆனாலும் மனிதர் எந்த அளவிற்கு ஆணவத்தின் உச்சத்திற்கு சென்று கடவுள் இல்லாத நகரமாக, கடவுள் இல்லாத நாடாக இந்த நாட்களை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். உரோமையர் 1வது அதிகாரத்தை நீங்கள் இல்லத்திற்கு சென்று வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்வார், கடவுள் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை என்று ஒருவர் சொல்வதற்கான வாய்ப்பே இல்லை. பவுல் எழுதுகிறார், அது கடவுள் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்வதற்கான வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் கடவுள் படைத்து வைத்திருக்கிற இந்த படைப்பின் வழியாகவே கடவுளை அறிந்து கொள்ள முடியும். ஒருவர் இந்த படைப்பை கண்ட பிறகும் கடவுள் இல்லை என்று சொன்னால் அது மிகவும் சாவுக்குரிய, பாவத்திற்குரிய காரியமாக மாறுகிறது என்று பவுல் எழுதுகிறார். ஆகவே இந்நாட்களிலே மக்கள் நம்பிக்கை குன்றியவர்களாக மட்டுமல்ல, நம்பிக்கை அற்றவர்களாக இருக்கிறார்கள். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? நம்பிக்கை குன்றியவர்கள் என்றால் குறைவான நம்பிக்கை உள்ளவர்கள். அதுல நம்மில் பலர் அடக்கம். நம்பிக்கை அற்றவர்கள் என்றால் சுத்தமாக ஆண்டவரும் வேண்டாம், சர்ச்சும் வேண்டாம், எதுவும் வேண்டாம், பணம் இருந்தால் போதும், வேலை இருந்தால் போதும், களியாட்டங்கள் இருந்தால் போதும், சினிமா இருந்தால் போதும் என்று வாழ்கிற மக்கள் கூட்டம் இன்று நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது. உங்கள் வீட்டுக்குள்ளேயே நம்முடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட பிள்ளைகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். உங்கள் கண்களுக்கு முன்பாகவே மாறிக்கொண்டிருக்கிறார்கள். எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் இருக்க வேண்டும். இயேசு கேட்ட 2 கேள்விகளை மையமாக வைத்து இந்த மறையுரையை துவங்குகிறேன். இயேசு 2 கேள்வி கேட்கிறார். லூக்கா 8வது அதிகாரம் 25வது வசனத்தில் கேட்கிறார், உங்கள் நம்பிக்கை எங்கே? இயேசு என்ன கேட்டாரு? உங்கள் நம்பிக்கை எங்கே? Where is your faith? நம்மளை பார்த்து கேட்கிற கேள்வி பிரியமானவர்களே.
இல்லையா? இயேசு என்ன கேட்டாரு? உங்க நம்பிக்கை எங்கே? நம்பர் 2, இயேசு கேட்கிற அடுத்த கேள்வி மார்க்கு 4வது அதிகாரம், காற்றையும் கடலையும் அவர் அடக்கிய பொழுது கேட்டார். 40வது வசனம், மார்க் 4:40வது வசனம். இன்னும் உங்களுக்கு என் மேல் நம்பிக்கை இல்லையா? அடுத்த கேள்வி என்ன? இன்னும் உங்களுக்கு என் மேல் நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை எங்கே? இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். பிரியமானவர்களே, நம்பிக்கையை பற்றிய விளக்கம் ஒன்று இருக்கிறது, எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். எடுத்துக்கோங்க. எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனம். யாராவது வாசிக்க முடியுமா? எபிரேயர் 11:1. நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்றும் உறுதியும் கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. வெரி குட் மா. ஓகே, போதும். ரொம்ப தெளிவா இருக்கு. இது டெஃபினிஷன் ஆஃப் ஃபெய்த், நம்பிக்கையின் வரையறை. நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவை இறைவன் எனக்கு நிச்சயமாய் செய்வார் என்றும், கண்ணுக்கு தெரியாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. நிறைய விஷயம் இருக்கு. அறிவியல் பூர்வமா சொல்லணும்னா, ஐ திங்க் 430 டெராஹெர்ட்ஸ்ல இருந்து 790 டெராஹெர்ட்ஸ் வரைக்கும் தான் கண்ணுக்கு தெரியக்கூடியவே இருக்கிறதாம். அதோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் சொல்லுவாங்க. நம்ம எதை பார்க்க முடியும் இந்த உலகத்தில், நம்ம கண்ணுக்கு எது தெரியும் அப்படின்னா, அறிவியல் விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க? ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச், அந்த ஒளியினுடைய ஃப்ரீக்வன்சி எதுக்கு நடுவில்? 430 டெராஹெர்ட்ஸுக்கு நடுவில், அப்புறம் 790. இந்த இரண்டுக்கு நடுவில் இருக்கிற ஃப்ரீக்வன்சி லைட் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியுமா. அதுக்கு மேலே எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது. இன்னொன்று தெரியுமா? 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20 கிலோ ஹெர்ட்ஸ் வரைக்கும் தான் நம்ம காதுக்கு கேட்கும். 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20 கிலோ ஹெர்ட்ஸ். இது அறிவியல் பூர்வமான வார்த்தைகள், அதனால தமிழாக்கம் பண்ண முடியல. 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20 கிலோ ஹெர்ட்ஸ் வரைக்கும் தான் நம்ம காதுக்கு கேட்கும். அதுக்கு குறைவாகவும் கேட்காது, அதுக்கு அதிகமாகவும் நம்ம காதுக்கு கேட்காது. அப்போ விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடியவை, காதுக்கு கேட்கக்கூடியவை மிக மிக சொற்பமானது. இந்த அண்ட சராசரத்தில் எவ்வளவு சொற்பம். நம்ம கண்ணுக்கு தெரியாததும் காதுக்கு கேட்காததும் தான் அதிகமா இருக்கிறதா. இட்ஸ் ஒன்லி a tiny portion என்று சொல்கிறார்கள். வெரி வெரி ஸ்மால் போர்ஷன். அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரியாதது இன்னும் நிறைய இருக்கு, காதுல கேட்க முடியாதது இன்னும் நிறைய இருக்கிறது. ஆகவே எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சதுதான் இருக்கு, எனக்கு காதுக்கு கேட்கறதா இருக்குன்னு ஒருத்தர் அறிவியல் பூர்வமா சொன்னாலே போய். ஏன்னா கண்ணுக்கு தெரியக்கூடியதே கொஞ்சம் தான், காதுக்கு கேட்கக்கூடியதே கொஞ்சம் தான், இல்லையா? இதுதான் அறிவியல் பூர்வமான உண்மை. சரி ஃபாதர், இதுதான் நம்பிக்கை. நம்பிக்கை எப்படி ஃபாதர் ஒரு மனுஷனுக்கு கிடைக்கும்? ஹவு டு ஐ கெட் ஃபெய்த்? நான் எப்படி நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள முடியும்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்பிக்கை என்பது ஒரு கொடை. நம்பிக்கை என்பது ஒரு கொடை, கிஃப்ட். இலவசமா கொடுக்கிறார் ஆண்டவர். எப்ப கொடுப்பார் இலவசமா? இது இலவச கொடை அப்படிங்கிறதுக்கு எங்க வசனம் இருக்கு? எபேசியர் 2வது அதிகாரம் 8-9 வசனத்துல இருக்கு. எபேசியர் 2:8-9. அதாவது நம்பிக்கை என்பது வெறும் ஒரு கொடை, கிஃப்ட். நீங்களோ நானோ சம்பாதிச்சு வாங்க முடியாது, போராடி வாங்க முடியாது. ஆண்டவரே எனக்கு உரிமை இருக்குது கொடுங்க அப்படின்லாம் கேட்க முடியாது, இல்லையா? அது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? கிஃப்டா கொடுப்பார், இலவசமா கொடுப்பார், இல்லையா? ஏன் கிஃப்டா கொடுக்கிறார் தெரியுமா? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. உரோமையர் 10வது அதிகாரம் 17வது வசனம். உரோமையர் 10:17 நானே வாசிக்கிறேன். இறை வார்த்தையை
கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். கிறிஸ்துவை பற்றிய செய்தி அறிவிக்கப்பட்டால்தான் அதை கேட்க வாய்ப்புண்டு. இயேசு கிறிஸ்துவை பற்றிய இறை வார்த்தையை யார் ஒருவர் காது கொடுத்து கேட்டு உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறாரோ அவர்களுக்கு இறைவன் இலவசமாக கொடுக்கிற கொடைதான் நம்பிக்கை. புரிஞ்சுச்சுங்களா? ஃபர்ஸ்ட் நம்பிக்கைனா என்னன்னு சொல்லிட்டேன். நம்பிக்கை ஒரு கொடை. அது எப்படி ஃபாதர் எனக்கு கிடைக்கும்? இறை இயேசுவை பற்றிய நற்செய்தியை ஒருவர் காது கொடுத்து கேட்டு உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் அந்த நம்பிக்கை எனும் கொடையை இறைவன் கொடுக்கிறார். இதுவரைக்கும் புரிஞ்சிருச்சா? ஆனா நம்ம கிட்ட இந்த நம்பிக்கை வளர மாட்டேங்குது. நம்பிக்கை வளர மாட்டேங்குது. நம்பிக்கை குறைவாகவே இருக்கிறது. இயேசு தன்னுடைய சொந்த ஊருக்கு போனாரு. அவரால் அதிசயம் அற்புதங்களை செய்ய முடியவில்லை. பைபிள் என்ன போட்டிருக்கு? அதிசயம் அற்புதங்களை செய்ய. ஏன் அப்படின்னு கேட்டா பைபிள் என்ன போட்டிருக்கு? அவர்கள் அவநம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தார்கள். நம்பிக்கை இல்லாதவர்கள் மத்தியிலே அதிசயம் அற்புதம் நடக்காது. ஆண்டவரே அதை செய்ய மாட்டார். கவனிச்சிங்களா? நம்பிக்கை இல்லாதவர்கள் மத்தியில் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? அதிசயங்களை அற்புதங்களை செய்ய மாட்டார். சரி, அப்ப ஆண்டவர் என் வாழ்க்கையில் அதிசயம் செய்யணும், அற்புதம் செய்யணும், நன்மைகள் செய்யணும் நீங்க வந்திருக்கிறோம்ல, நம்பிக்கை இல்லாம நடக்காது. நம்பிக்கை இல்லாம பெற்றுக்கொள்ள முடியாது இல்லையா? எனக்கு நம்பிக்கை இல்லை, அந்தோனியார் எனக்காக ஜெபம் பண்ணுவாரு, உதப்பார். அந்தோனியார் என்ன பண்ணுவாரு? உதப்பார் இல்லையா? இந்த உலகத்தில் இருந்தப்போ அவர் எப்படி பிரசங்க வச்சார்னு நிறைய குறிப்புகள் இருக்கு, முடிஞ்சா வாசிங்க. அவ்வளோ கோவப்படுவார். ஏனென்றால் இறை வார்த்தையின் மீது அலாதி பற்று கொண்டவர் அந்தோனியார். இறை வார்த்தையின் மீது அலாதி பற்று கொண்டவர். அந்த இறை வார்த்தையை மிகவும் ஆணித்தரமாக அதிகாரமாக எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் போதித்தார். எவ்வளவு பெரிய விஷயம்! அப்ப அவர்கிட்ட வந்து இறை வார்த்தையின் மீது நம்பிக்கை இல்லாமல் அந்தோனியார்கிட்டே வரக்கூடாது இல்லையா? அந்தோனியாரிடம் வர வேண்டும் என்றால் என்ன வேணும்? இறை வார்த்தையின் மீது நம்பிக்கை வேணும். ஏன்னா வெறும் அதிசயத்துக்காக அற்புதத்துக்காக மட்டும் அந்தோனியார்கிட்ட வரல. நம்ம அந்தோனியார்கிட்ட வருவதே இறை வார்த்தையை கேட்கதான் இல்லையா? ஏன்னா அவருக்கு பிடிச்சது என்ன? இறை வார்த்தை. அப்ப அவருடைய திருத்தலத்தில் என்ன சொல்லப்படும்? இறை வார்த்தை. அந்த இறை வார்த்தையின் மீது நம்பிக்கையோடு வருபவர்கள் அந்த நம்பிக்கையை பார்த்துதான் அவர் இயேசு கிட்ட ஜெபம் பண்றாரு. நம் நம்பிக்கையை பார்த்து ஆண்டவர் அந்தோனியார் வழியாக அதிசயங்களை அற்புதங்களை செய்கிறார். நம்பிக்கை இல்லாம எதுவுமே நடக்காது. ஓகேவா? அடுத்தது ஃபாதர், நம்பிக்கையினால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் என்ன? வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஃபெய்த்? என்ன ஃபாதர் பலன்? நம்பிக்கைனா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அது ஒரு கொடை. எப்படி எனக்கு அந்த கொடை கிடைக்கும்? இறை வசனத்தை நம்பி இறை வசனத்தை காது கொடுத்து கேட்டால்தான் எனக்கு நம்பிக்கை எனும் கொடை கிடைக்கும். ஓகே, இந்த நம்பிக்கையினால எனக்கு என்ன பலன் இருக்கு? நீங்க அந்த பலனை கேட்டீர்கள் என்றால் பிரியமானவர்களே, உண்மையிலேயே சொல்றேன், இந்த உலகத்துல இயேசுவின் மீது இருக்கிற நம்பிக்கையை தவிர மற்ற எல்லாமே பொய் என்று முடிவுக்கு வந்து விடுவோம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா? முதல்ல எல்லாரும் நல்ல உற்சாகமா இயேசுவின் மீது உள்ள நம்பிக்கையை தவிர உலகத்தில் எதுவுமே உண்மையும் நிரந்தரமும் அல்ல. நான் ஒண்ணு ஒண்ணா சொல்ல போறேன். இன்னைக்கு 12 ஆண்டுகள் இரத்த போக்கினால் ஒரு பெண் வந்தார் இல்லைங்களா? கவனிச்சிங்களா அந்த பெண்ணை? அந்த பெண் வீட்டிலேயே சொல்லிக்கிட்டு வரா. இயேசுவை வந்து பார்த்த உடனே சொல்லல. எங்க சொன்னா? நீங்க திருத்தலத்துக்கு கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி வீட்டிலேயே சொல்லியிருக்கணும், இன்னைக்கு நான் போவேன், இறை வசனத்தை கேட்பேன், ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வேன், அந்த நம்பிக்கை அறிக்கையிடுவேன், ஆண்டவர் நிச்சயமா எனக்கு இதை செய்வார் அப்படின்னு எங்க முடிவு பண்ணிருக்கணும்? வீட்டில்.
அந்த பெண்ணு வீட்டில் முடிவு பண்ணிட்டு வரா. வந்தா கூட்டம், அலை மோதுகிறது. இயேசு பக்கத்தில் போக முடியல இல்லையா? அவள் சொல்லிக் கொள்கிறாள், தனக்குள் சொல்லிக் கொள்ளுகிறாள். நாம் போய் தொடருமா முடியுமான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அவரை தொட முடியவில்லை என்றால் அவருடைய ஆடையின் நுனியையாவது நான் தொடுவேன் இல்லையா? ஆடையின் நுனியையாவது தொடுவேன். நம்பிக்கையை பாருங்க. கூட்ட நெரிசல், நம்ம நிறைய நேரம் ஆண்டவரே என்னை தொடும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நீ வந்து என்னை தொடு. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா சொல்லுவோமா? நீ வா, நீ வந்து தொடு. கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு ஆண்டவரே, போராடி வா, போராடி வா. ஆண்டவரே உம்மிடம் நான் வராதபடி இந்த உலகத்தில் பல காரியங்கள் என்னை நெருக்குகின்றன, போராடி வா. ஆண்டவரே உங்க பக்கத்துல ஜெபிக்க வராதபடி குடும்ப காரியங்கள் என்னை நெருக்குகின்றன. ஆண்டவரே உம்மிடம் வராதபடி வேலை சம்பந்தமான காரியங்கள், பிசினஸ் சம்பந்தமான காரியங்கள் என்னை நெருக்குகின்றன. ஆண்டவரே உம்மிடம் நான் நெருங்காதபடி என்டர்டைன்மெண்ட், செல்போன், டிவி இல்லையா, பர்த்டே ஃபங்க்ஷன், ஃபேமிலி ஃபங்க்ஷன் உம்மிடம் வராதபடி என்னை நெருக்குகின்றன. இந்த உலகத்தில் எது என்னை நெருக்கினாலும் நான் என்ன செய்யணும்? அந்த பெண்ணை போல அந்த போராட்டங்களின் மத்தியிலே எப்படியாவது கஷ்டப்பட்டு வந்து நான் யாரை தொற்றணும்? இயேசுவை தொடணும் இல்லையா? இயேசுவை நான் தான் தொடணும். இயேசு எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார், அந்த அருகதையை கொடுத்திருக்கிறார், அந்த வசதியை கொடுத்திருக்கிறார், வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். ஆனா நான் தான் காரணம் சொல்றேன். கூட்டம் என்னை நெருக்குகிறது, குடும்ப கஷ்டம் என்னை நெருக்குகிறது, ஜெபிக்க முடியாமல் இதெல்லாம் என்னை நெருக்கிக்கிட்டு இருக்கு இல்லையா? எவ்வளவு பெரிய விஷயம். அந்த பெண் இயேசுவை தொட்டவுடன் இயேசு உடனே சொல்லல, கப்பர்நகூமில் இருந்து வந்த ஆரோக்கிய மேரியே என் முன்னாடி வா சொன்னாராமா? இப்ப நிறைய பேர் கிளம்பி இருக்காங்க அந்த மாதிரி. இந்த கூட்டத்தில் டேனியல் என்பவரை ஆண்டவர் தொட்டிருக்கிறார், அடிச்சுக்கலாம் இல்லையா? இயேசுவே சொல்லலாமா? இயேசு கேட்கிறார், யார் என்னை தொட்டது? இயேசுக்கு பேர் தெரியாதா? ஏமா நீங்க அந்த மாதிரி கூட்டத்துக்கு தானே ஓடுறீங்க. யாராவது பேர் சொன்னாங்கன்னா ஓடிடுறீங்க இல்லையா? 8 பேருக்கு தலைவலின்னா அங்க ஓடிடுறீங்க. இயேசுவே சொல்லலையேம்மா. இயேசு கேட்கிறார், யார் என்னை தொட்டது? பக்கத்தில் இருக்கிற சீடர்கள் வராங்க, ஆண்டவரே எல்லாரும் உங்க மேலதான் விழுறாங்க, எல்லாரும் உங்க மேலதான் விழுறாங்க, யார் தொட்டது என்கிறீர்களே இல்லையா? இயேசு அவங்க சொன்னதை காதிலே வாங்கல. என்ன பண்ணாரு? சுற்றி முற்றியும் பார்த்தார். ஹல்லேலூயா சொல்றீங்களா? என்ன அர்த்தம்? நீ நம்பிக்கையோடு வந்து இறைவனுக்கு நன்றி சொல். நான் உன்னை அழைக்கிறது ஒண்ணு இல்லை, பெரிய விஷயம் இல்லை. இயேசுக்கு அது பெரிய விஷயமா? இல்லவே இல்லையே இல்லையா? அது ஒரு பெரிய விஷயமே அல்ல. நீ வந்து நன்றி சொல். ஆண்டவரே கூட்டம் நெரிசலா இருக்கு, அப்பவும் வா. குடும்ப பாரம் ஜாஸ்தியா இருக்கு, வா. வேலைங்க ஜாஸ்தியா இருக்கு, வா. வந்து நன்றி சொல்லு. நமக்கு நன்றி சொல்றதுக்கு தான் நேரம் இல்லை இல்லையா? அப்பதான் இயேசு ஒரு செய்தியை வெளிப்படுத்துறாரு, அற்புதமான செய்தி. உன் நம்பிக்கை உன்னை சுகமாக்கிற்று. கைகளை தட்டுங்க, பக்கம் நல்லா கை தட்டுங்க. அன்பானவர்களே, நான் அப்போலோவை சார்ந்தவன், நான் பவுலை சார்ந்தவன், நம்ம எல்லாரும் இயேசுவை சார்ந்தவர்கள் இல்லையா? யார் ஸ்டைலும் முக்கியம் இல்லை. நான் உங்களுக்கு போதிக்கும் போதெல்லாம் அடிக்கடி சொல்லுவேன், நான் சொல்வது இறை வார்த்தையோடு பொருந்துகிறதா? நான் சொல்வது கத்தோலிக்க திருச்சபை படிப்பினைகளோடு பொருந்துகிறதா? நான் சொல்வது புனிதர்களின் பாரம்பரியத்தோடு பொருந்துகிறதா? அப்ப அது கரெக்ட்.
நான் சொல்வது இறை வார்த்தையோடோ கத்தோலிக்க திருச்சபையின் சட்டப்பூர்வமான படிப்பினைகளோடோ கத்தோலிக்க திருச்சபையின் பாரம்பரியத்தோடோ ஒத்து போகவில்லை என்றால் நான் சொல்வது தவறு. ஃபாதர், இதை எதை வச்சு சொல்றீங்க? ஏன்னா கத்தோலிக்க திருச்சபை தான் எனக்கு பைபிள் கொடுத்துச்சு. யார் பைபிள் கொடுத்தா? யாருமா? கத்தோலிக்க திருச்சபை தான். ஆதி கிறிஸ்தவர்கள் இருந்தாங்கல்ல, அவங்க கையில புதிய ஏற்பாடு இல்ல. அப்போ ஆதி கிறிஸ்தவர்கள் கையில என்ன இல்ல? புதிய ஏற்பாடு இல்ல. திருத்தூதர் பணி 2:42, அவர்கள் திருத்தூதர்கள் கற்பித்தவற்றில் நிலைத்திருந்தார்கள். அவங்க கையில என்ன இல்ல? அப்போ முழு பைபிள் இல்ல. 4ஆம் நூற்றாண்டு 382க்கு பிறகுதான் கத்தோலிக்க திரு அவை விவிலியத்தில் முதல்ல 46 புக்கும் புதிய ஏற்பாடுல 27 புக்கு இதான் அப்படின்னு சொல்லி நாம் தான் உலகத்திற்கு கொடுக்கிறோம். புரியுதுங்களா? அதனாலதான் சொல்லுவேன், புதிய ஏற்பாடு வர்றதுக்கு முன்னாடியே திருப்பலியை மக்கள் கொண்டாடினார்கள். எங்க ஃபாதர் இருக்கு? 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்துல பவுல் சொல்லுவாரு, நான் இயேசுவிடமிருந்து எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களுக்கு கொடுத்தேன், அதையே உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆங்கில விவிலியத்தில் what I received from Christ I have handed on to you. handed on to you. நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதை உங்களுக்கு கொடுக்கிறேன். எப்ப எழுதப்பட்ட கடிதம் தெரியுமா இது? விவிலியத்திலேயே மார்க் நற்செய்தி தான் முதல்ல எழுதப்பட்டது. மார்க் நற்செய்திக்கு முன்னாடி எழுதப்பட்டது 1 கொரிந்தியர், கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம். அப்ப மார்க் நற்செய்தி எழுதுறதுக்கு முன்னாடியே பவுல் அவர்கள் கொரிந்த மக்களுக்கு எழுதுற கடிதத்தில் சொல்றாரு, நாங்கள் எதை வழி வழியாக திருத்துதர்களிடமிருந்தும் திருத்துதர்களின் சீடர்களிடமிருந்தும் பெற்றுக்கொண்டோமோ அதையே உங்களுக்கு கொடுக்கிறோம். இந்த பெற்றுக்கொண்டோம் கொடுக்கிறோம் இல்லையா, அதுக்கு லத்தீன் வார்த்தை த்ராதேரே. என்ன வார்த்தை? த்ராதேரே. அப்படின்னா அதுல இருந்தா வர ஆங்கில வார்த்தை ட்ரெடிஷன், பாரம்பரியம். அதனாலதான் நான் சொன்னேன், கத்தோலிக்க திருச்சபைக்கு எது முக்கியம்? பைபிள், கத்தோலிக்க திருச்சபையின் படிப்பினைகள், 3வது பாரம்பரியம். இல்லையா? புதிய ஏற்பாடு வர்றதுக்கு முன்னாடியே திருப்பலியை மக்கள் கொண்டாடினார்கள். அப்ப நம்பிக்கை அப்படின்னு வரும்போது நம்ம தெளிவா இருக்கணும். திருச்சபையை பற்றி கொள்ளணும், புனிதர்களுடைய வழிமுறைகளை பற்றி கொள்ளணும். ஏனென்றால் அவர்கள் கத்தோலிக்க திருச்சபையின் பாரம்பரியத்தை நமக்கு அப்படியே கொடுக்கிறாங்க. புரியுதா? அப்ப அதிலிருந்து நம்பிக்கையிலிருந்து விலகினால் அது பாவம். அந்த நம்பிக்கையிலிருந்து விலகினால் பாவம். ஞாபகம் வச்சுக்கோங்க, கத்தோலிக்க திருச்சபை விட்டு விலகிறதே பாவம். அதை பத்தி நான் இன்னொரு நாள் விளக்கமா பேசுறேன். இன்னைக்கு நம்பிக்கை. அப்ப அடுத்தது அழகா ஒரு வார்த்தை இருக்கு. இயேசு சொல்றாரு மத்தேயு 17:20 வசனம். மத்தேயு 17:20 வசனம். எல்லா பேயும் ஓட்டிட்டாங்க, சீடர்களால் ஒரு பேயை ஓட்ட முடியல. இயேசு கிட்ட வந்தாங்க, ஆண்டவரே எல்லா பேயும் ஓட்டிட்டோம், ஆனா இந்த ஒரு பேயை மட்டும் எங்களால ஓட்ட முடியல. இயேசு சொன்னாரு, இன்னும் எத்தனை ஆண்டுகள் நான் உங்களோடு இருக்க வேண்டுமோ? இல்லையா? அதுக்கு என்ன காரணம் ஆண்டவரே, நாங்க ஏன் இந்த பேயை ஓட்ட முடியல? இயேசு சொல்றாரு மத்தேயு 17:20 வசனம், நம்பிக்கை குறைவுதான் காரணம். கை தட்டுவீங்களா இயேசுவுக்கு? பேய் ஏன் போல? என்ன பிடிச்சிருக்கிற பேய் ஏமா போல? சத்தமா சொல்லுங்கம்மா. நம்பிக்கை குறைவுதான் காரணம். என் குடும்பத்தை பிடித்திருக்கிற அந்தகார சக்தி, என் உடலை பிடித்திருக்கிற அந்தகார சக்தி, என் தொழிலை, என் பிசினஸை நான் வளர விடாமல் என்னை பிடித்திருக்கிற பிசாசு ஏன் என்னை விட்டு அகலல? ஏசு என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? நம்பிக்கை குறைவுதான் காரணம், போய் நோன்பிருந்து ஜெபியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டார். இல்லையா? அப்ப நம்பிக்கை எனக்கு இருந்தால் என்னை பிடித்திருக்கிற தீய சக்திகள் ஓடிவிடும். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. பாத்தீங்களா, நம்பிக்கை இருந்தா சாத்தான் ஓடிடுவான். நம்பிக்கை இருந்தா நோயிலிருந்து சுகம் கிடைச்சிரும். நம்பிக்கை இருந்தா சாத்தான் என்னை விட்டு ஓடிடுவான். அடுத்தது பாருங்க, இன்னும் அழகா இருக்கும். லூக்கா 5:20 வசனம். லூக்கா 5:20. ஒரு முடமானவர்களை கூரையை பிச்சுக்கிட்டு இறக்குவாங்க இல்லையா? அப்ப இயேசு சொல்வாரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டனன்னு சொல்லுவார். அதுக்கு முன்னாடி லூக்கா 5:20 வசனத்துல இயேசு ஏன் தெரியுமா அந்த வார்த்தையை சொன்னாரு? அந்த கூரையை பிச்சுட்டு இறக்குனாங்கல்ல, அவர்களின் நம்பிக்கையை பார்த்து அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று இயேசு சொன்னார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாவத்தை மன்னிக்கணும். இயேசு என் பாவத்தை மன்னிக்கணும்னா எதை பார்த்து மன்னிச்சாரா? நம்பிக்கையை பார்த்து பாவத்தை மன்னித்தார். நம்பிக்கையை பார்த்து சுகம் கொடுத்தார். நம்பிக்கையை பார்த்து சாத்தானை அடித்து விரட்டுகிறார். நம்பிக்கையை பார்த்து என் பாவங்களிலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்கிறார். அடுத்தது இன்னும் சூப்பரா இருக்கும் இல்லையா? நாம் யாருமே காண்பவற்றின் அடிப்படையில் வாழவில்லை. நாம் அனைவருமே நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வாழ்கிறோம். We don't live by what we see, but what faith we have. நம்ம கிட்ட இருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நம்ம வாழ்கிறோம். எடுத்துக்காட்டுக்கு சொல்லவா, பைக் ஏறி போறோம். அந்த பைக் ஒழுங்கா ஓடணும் உனக்கு எப்படி தெரியுமா? எல்லாம் ஒரு நம்பிக்கை தான் ஃபாதர். நல்ல கம்பெனி இல்லையா? சாப்பிட்டியம்மா, அந்த சாப்பாடு கரெக்டா ஜீரணமாகுமா? எல்லாம் ஒரு நம்பிக்கை தான் இல்லையா? அதனால தான் நிறைய நேரம் ஃபுட் பாய்சன் ஆயிடுது. நம்பிக்கை தான் காரணம். எங்க போனாலும் நம்பிக்கை, என்ன செஞ்சாலும் நம்பிக்கை. யோசிச்சு பாருங்க இல்லையம்மா? நம்ம வீட்டில் அப்படி படுக்கையில் படுக்கிறோம், பெட்டு டொமையில கீழே விழாதுன்னு என்ன நம்பிக்கைமா? நம்பிக்கை தான். நல்லா அடிச்சு வச்சிருக்கோம் ஆணி, அதனால அது விழாதுன்னு நம்பிக்கை. ஃபேனு தலையில் விழாதுன்னு நம்பிக்கையாமா? ஆமாம், அப்படி ஒரு நம்பிக்கை. அந்த அம்மா ஒன்று கண்டுபிடிச்சாங்க, மேலே பார்த்தாங்க, ஃபேனு சுத்துது, தலையில் விழாதுன்னு ஒரு நம்பிக்கை. நீ யோசிச்சு பாருங்களேன், இந்த வாழ்க்கையில் வாழ்கிற வாழ்க்கையில் எல்லாமே நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வாழ்கிறோம். பைபிள் வசனம் அழகா சொல்லுது, நாம் காண்பவற்றின் அடிப்படையில் வாழவில்லை, நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வாழ்கிறோம். காண்கின்ற பணத்தின் அடிப்படையில் வாழல, அதெல்லாம் ரெண்டாவது வருது. முதல்ல என்ன தேவை ஒரு மனுஷனுக்கு? நம்பிக்கை வேணும். கடவுள் மீது நம்பிக்கை இருந்தால் எல்லா காரியங்களும் கைகூடும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், அழகா இருக்கு பைபிள்ல. எடுத்துக்கோங்க, உரோமியர் 12வது அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது, evaluate yourself according to the faith God has given to you. நீங்கள் உங்களை பற்றி மட்டுமீறிய மதிப்பு கொள்ளலாகாதீர்கள். உங்களை பத்தி ரொம்ப பெருசாலாம் நினைச்சுக்காதீங்க. நான் பெரிய இவரு, நான் பெரிய அவரு, அதெல்லாம் நீங்களே ஃபீல் பண்ணிக்கோங்க. எவரு அவரு அதெல்லாம் நீங்களே ஃபீல் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரியாது யாரு எவ்வளவு பெரிய எவருன்னு, எனக்கு தெரியாது. ஒவ்வொருத்தரும் அப்படி நினைச்சுக்கிறாங்கல்ல. பைபிள் சொல்லுது, உங்களை குறித்து மட்டுமீறிய மதிப்பு கொள்ளாதீர்கள். ரொம்ப பெரிய ஆளு, நாங்க பெரிய ஆள் அப்படிலாம் நினைக்காத. உங்களை நீங்க எப்படி தெரியுமா பார்க்கணும்? கடவுள் உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கிறார்ல, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் உங்களை மதிப்பிட்டுக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். கடவுள் என்னை எப்படி மதிப்பிடுவாரா? என் நம்பிக்கையை வச்சுதான் மதிப்பிடுவார். இவர் இந்த ஊருக்காரரு இல்லையா, இவரு இந்த ஜாதி, ஆண்டவர் மதிப்பிட மாட்டாரு இல்லையா? பெருசா சொல்லிட்டு சுத்த வேண்டியதான், நரகத்தில் போய் உழ வேண்டியதான். ஆண்டவர் என்னை எப்படி மதிப்பிடுவாரு? என் நம்பிக்கையை வைத்து மட்டும்தான் ஆண்டவர் என்னை மதிப்பிடுவார். என் நம்பிக்கை இல்லாமல் எனக்கு எந்த மரியாதையும் ஆண்டவர்கிட்ட இருந்து கிடைக்காது. மனுஷன் நம்ம மதிக்கிறான்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் சும்மா. பணம் இருந்தால் தான் மதிக்கும் அந்த மனுஷ கூட்டம். என்ன மதிக்கும்? பணம் இருந்தால் மதிக்கும் இல்லையா? நீங்கள் யார் என்னன்னா அப்போ பார்க்காது. பணம் இருந்ததுன்னா சிரிச்சுக்கிட்டே வரும் கூடவே இல்லையா? பணம் இல்லைன்னா எல்லாத்தையும் பார்க்கும். பணம் இருந்துச்சுன்னா எதையுமே பார்க்காது. ஏன்னா எது முக்கியம்? இது நல்ல மனுஷ கூட்டமா? ஆனால் ஆண்டவர் என்னை எப்படி தீர்ப்பிடுகிறாரு? நம்பிக்கையின் அடிப்படையில் தான் ஆண்டவர் என்னை மதிப்பிடுகிறார். இந்த மகன், இந்த மகள் எனக்குரியவனா, எனக்குரியவளா அப்படின்னு எப்ப பார்ப்பாரு?
நம்ம கிட்ட இருக்கிற நம்பிக்கையை வச்சுதான் ஆண்டவர் அளவிடுவார். அதனாலதான் நம் நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும், நம்பிக்கை அதிகரிக்க வேண்டும். நம்பிக்கை அதிகரிச்சா அற்புதம் நடக்குது, சாத்தான் ஓடுது, குடும்பம் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா அமைதி இல்லையா? அப்ப ஆண்டவர் இன்று அழைத்திருக்கிறார், உன் நம்பிக்கையை இறைவனுக்கு கொடுக்கு. அடுத்தது கடைசியா எபிரேயர் 10:38, எபிரேயர் 10:38, நாம் நம்பிக்கையினால் தான் நல்வாழ்வை அடைய முடியும். ஃபாதர், என் குடும்பத்தில் போராட்டம், சோதனை, கண்ணீர், கவலை, அழுறோம்ல, இங்க வந்து ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே, நீ உண்மையான நம்பிக்கை கொண்டிருந்தால் நான் உனக்கு புது வாழ்வை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, கடைசியா ஆசீர்வாதமா எப்படி இந்த நம்பிக்கை மாறுது பாருங்களேன். செக்கரியா 9வது அதிகாரம் 12வது வசனம். செக்கரியா 9:12, நம்பிக்கை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் எல்லா நன்மைகளையும் இரட்டிப்பாக கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி? நம்பிக்கை இருந்தா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நன்மைகளை இரட்டிப்பாக கொடுப்பார். ஃபாதர், நன்மை நடக்க மாட்டேங்குது ஃபாதர், தடை வந்துகிட்டே இருக்கு ஃபாதர், அப்படின்னா அங்க என்ன இல்ல? நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை இருந்தா நன்மை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? 2 மடங்கு கொடுக்கிறார். 2 மடங்கு நன்மை ஆண்டவர் கொடுப்பார். திருப்பாடல் 34:10 சொல்கிறது, நம்புவோருக்கு குறையே இருக்காது. ஆண்டவரை நம்புவோருக்கு குறையே இருக்காது. அப்ப குறை இருக்கிறது என்று யாராவது புலம்பினால் அங்க என்ன இல்லை நம்ம தெரிந்து கொள்ளணும்? நம்பிக்கை இல்லை. பிரியமானவர்களே, இந்த நாள் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அற்புதமான வாய்ப்பு. கத்தோலிக்க திருச்சபை நம்மை நம்பிக்கை வாழ்வு வாழ அழைத்திருக்கிறது. அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு அந்தோனியார். இன்னொரு எடுத்துக்காட்டு புனித ஜான் டே பிரிட்டோ. என் தலையை வெட்டினா கூட நான் நம்பிக்கையை மறுக்க மாட்டேன், நம்பிக்கை இழக்க மாட்டேன், இல்லையா? ஏன்னா நித்தியத்திற்கும் நான் வாழ போறவ கூட. நீ மட்டும் என்ன ரொம்ப நாள் வாழ்ந்துருவியா? என்ன வெற்றியே, நீ என்ன ரொம்ப நாள் வாழ்ந்துருவியா? என் தலையை நான் கொஞ்சம் முன்னாடி போயிடுவேன் என் கடவுள்கிட்ட, நீ நரகத்துக்கு தான் போவ. பயப்படவே இல்லை. பாத்தீங்களா? அதனாலதான் சொன்னேன், நம்முடைய புனிதர்களை பின்பற்றணும், அவர்கள் பாத சுவடுகளை பின்பற்றணும். பிரிவினை சபைகள் கேட்பாங்க, ஏன் இயேசு மட்டுமே நமக்கு ஒரே ஒரு நடுவர், அவரை மட்டும்தான் பின்பற்றணும். அப்ப நம்ம அவங்கள திரும்ப கேட்கலாம், ஐயா அப்படின்னா பைபிளை கொடுத்துட்டு சர்ச்சை மூடிடுங்க ஐயா, பைபிளை கொடுத்துட்டு சர்ச்சை மூடிடுங்க, நீங்க ஏன் பிரசங்க வைக்கிறீங்க? நாங்க இயேசுவை ஃபாலோ பண்ணிக்கிறோம் இல்ல, நீங்க ஏன் முன்னாடி வந்து நின்று தீர்க்கதரிசிலாம் சொல்றீங்க? நீங்க ஏன் உங்க மக்களுக்காக ஜெபம் பண்றீங்க? இயேசு மட்டும் தானே ஜெபம் பண்ணணும், நீங்க ஏன் பண்றீங்க? எவ்வளவு ஒரு தப்பான போதனை பார்த்தீங்களா மக்களுக்கு. நம்ம மக்களும் போறாங்க, இங்க வர பாதி கூட்டம் அங்கேயும் போகுதுன்னு நினைக்கிறேன். எவ்வளவு பெரிய தவறான காரியங்கள், தப்பான விஷயம் சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, நம்பிக்கை அவசியம். இந்த நம்பிக்கையை பற்றி கொண்டால் ஆண்டவர் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்க காத்திருக்கிறார். நான் சொன்னேன் இல்லையா, என் குடும்பத்தை பிடிச்சிருக்கிற பிசாசு ஓடிடும், தடை அகலும், சமாதானம் ஏற்படும். ஆண்டவரே என் குடும்பத்தில் இருப்பார். எதுவுமே இனிமேல் இல்லை அப்படின்னு இல்லை, ஆண்டவர் எனக்கு இரட்டிப்பு நன்மையை செய்வார், நன்மைகள் அதிகரிக்கும். அதனால இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போகும்போது இந்த ஒரே ஒரு செய்தியோட போங்க. என்ன செய்தி? ஆண்டவர் நம்பிக்கைனா என்னன்னு தெரிஞ்சுக்க வச்சிருக்கிறாரு. நம்பிக்கை ஒரு கொடை, கிஃப்ட், ஃப்ரீ கிஃப்ட். எப்படி கிடைக்கும்? இறை வசனத்தை நம்பிக்கையோடு கேட்டால் நம்பிக்கை கிடைக்கும். கேட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? கேட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? வாழணும். நம்பிக்கை வாழ்வு வாழணும். வாழ்ந்தா நான் சொன்ன அத்தனை ஆசீர்வாதங்களும் நமக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கும் கிடைக்கும். வெறுமனே எங்கேயோ அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குதுன்னு மட்டும் ஓடாதீங்க. நம்பிக்கை வாழ்வு வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை புரிந்து கொண்டு இந்த நாள் முதல் நம்முடைய புனித அந்தோனியாரையும் புனித ஜான் டே பிரிட்டோவையும் நமக்கு முன்னால் சென்ற புனிதர்களுடைய பாத சுவடுகளை பின்பற்றி
கடவுளுக்கு பிரியமான, கடவுளுக்கு உகந்த ஒரு நம்பிக்கை உள்ள வாழ்க்கையை நாம் தொடர்ந்து வாழ்வோம். ஆமென்.